விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட ட்ராவல் வந்து படைப்பில் இல்லை சார். அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார். என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார். தம்பி திடீர்னு வந்து 2 நாள் நெக்ஸ்ட்டு 3 நாள் நெக்ஸ்ட்டு அது போல் நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார். நான் சும்மா டைம் பாய்ஸ் ஆள் கிடைச்சேன் சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட முடியாது சார். ஆமாம் சார். ஆமாம் சார். சார் படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிருக்கு சார். ஆமாம் சார். சார் கதாநாயகன் எத்தனை பேர் வேணா மாற்றப்படுவாங்க, டைட்டில் மாறாது சார். மஞ்சள் வீரன் டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வருவேன்னு நினச்சி பாருங்க. அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன். கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன். ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேனே சார். சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். பல வேலைகள்னா அவர் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா வந்து ஒரு வாகனம் ஓட்டும் போது வந்து விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கா? அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா? என்ன வேற ஏதாவது? இல்ல சார், அது காரணமா வைக்கல சார். கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார். பொதுவா நம்ம படைப்போடையே டிராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் வந்து படைப்பில் இல்லை சார். அதனால நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டாக ரிலீஸ் சார். சார் செலெக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்காரு சார். சார் உப்பையும் அதான் சொல்றேன், தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அது எதுவும் மாத்திலாம் சொல்லல. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். என்னன்னா சார், ஆமா சார், என்னன்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா? அது போல சில சூழ்நிலைகள் சார். அதனால நீக்கப்படுறேன் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார். அது என்னைக்கு ஒரு நாள் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு. 365 நாள்ல 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல, நீங்க சொல்றது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு. 360 நாள் ஃப்ரீயா இருக்காரு சார். இல்ல சார், கருத்து வேறுபாடுலாம் இல்ல, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல. அதனால நான் நீக்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார் படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிடுது சார். ஆமா சார். சார் நீங்க வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக கேட்டீங்க நீங்க, அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% 55% தான் வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்கு, வில்லன் போர்ஷன் இருக்கு, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்கு, எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஒன்லைன் ஆர்டர்ல இவ்வளவு தான் வருது சார். 65% தான் வரும் சார். சார் அதான் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன். அதில் அதை ஃபுல்லாக வருது சார். நியூ லுக்ல வராங்க சார் எல்லாருமே. ஆமா சார். ஆமா சார். அதான் சார், இக்கரைக்கே கரை பச்சை. அங்க இருக்கவங்க இது இப்படி சொல்லுவாங்க, இங்க இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சார், சாதாரண விஷயம். இல்ல சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பாக்குறோம்.
திடீர்னு வந்து 2 நாள் நெக்ஸ்ட் 3 நாள் நெக்ஸ்ட் அது போல நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார். அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்விலான படம். நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாய்ஸ் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட முடியாது சார். சரி, இந்த கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாஜ் படம் வந்து கவி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா கவி. தாஜ் படம் கேட்டிருக்கோம். நாங்க கேட்டோம்னா என்னன்னா அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், சரி பைக் ரேசர். சோ அப்ப வந்து சார் இவரால வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து டோட்டலா உங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது. அது நான் தான் கேட்டேன். சரிங்களா, டேட் கொடுக்க முடியாது, நீங்க எப்படி சார் அலோ பண்றீங்க நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, அவருக்கு என்ன கம்ஃபர்டா இருக்கோ அதை தான் நான் வந்து பண்ண போறேன்னு நீங்க சொன்னீங்க. சாரி சார். அவர் டேட் என்ன கம்ஃபர்டா இருக்கோ அதான் நான் பண்ண போறேன். ஆமா சார். நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா டேட் எடுக்க மாட்டேன். அவர் எப்ப கொடுக்குறாரோ நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி விஷயம் வருது. ஏன்? ஆமா சார். ஆமா சார். சூழ்நிலை தகுந்த போல நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனண்டா இது முடிக்க ஒரே சின்னதுக்கு ஓட்டு போட்டது இல்ல. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்டா தெரியாதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அது போல தான் இது ஒரு ரீசன் சார். சார் இந்த மஞ்சள் வீரன் கதை வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்காகவே எழுதின கதை அப்படின்னு. ஆமா சார். அதனால தான் அவர் வந்து கமிட் ஆனார். ஆமா சார். இப்போ அவர்கிட்ட அவர் படத்துல வந்து நீக்குனது அண்ணா அவர்கிட்டே தெரிவிக்கல அப்படிங்கறப்போ ஆமா. பத்திரிகை மற்றும் ஆமா சார். இதா சொல்லிருக்கீங்க. ஆமா. எந்த பிரச்சனையுமே இல்லாம அவர்கிட்ட இதை கன்வே பண்ணாம எங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சார், இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம். அடுத்த கதை நான் அறிமுகப்படுத்த போறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார் நான். இது வரைக்கும் இந்த படத்தோட கதாநாயகி பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. ஆமா சார். அதுதான் வர 15ஆம் தேதி நியூ லுக்ல எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்றேன் சார். இதே டைட்டில் தான் சார். என்னைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார். கதாநாயகன் எத்தனை பேர் வேணா மாத்தப்படுவாங்க, டைட்டில் மாறாது சார். மஞ்சள் வீரன். ஒண்ணும் மாற்ற என்னன்னு இருக்கா சார் அந்த மாதிரி கதாநாயகன் மட்டும்? இல்ல சார். அடுத்த வாட்டி. ஆமா சார். ஆமா சார். இப்போ எடுத்துக்கிற ஹீரோவே பைக் ரைடரா இல்ல சார். இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவார் சார். அவர் பைக் ரைடர் சார்? இல்ல சார். அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார். இல்ல நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து மேக்ஸிமம் பாப்பீங்க. ஆமா சார். அவரை பாப்பீங்க. ஆமா சார். அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல சார். இப்போ செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி. கீச்சக்கோட்டை தாண்ட மாட்டாரு. ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார். அவரும் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்காரு சார். இதே மாதிரி தான் சொன்னீங்க. ஆமா சார். சார் இவ்வளவு கேன்சல் ஆயிட்டா நீங்களே நடிச்சிருக்கீங்க வாய்ப்பு இல்ல. இயற்கையை முடிவு பண்ணு சார். எனக்கு சார் இன்னொரு அடி சொல்லுங்க சார். இல்ல சார். அடுத்து ஃபியூச்சர்ல ஒண்ணா பார்க்கலாம் சார். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லிட்டு. ஆமா சார். யார் சார் சொன்னா? நான் சொல்லலையே சார். நான் சொல்லவே இல்லை சார். நீங்களா சும்மா கிசு கிசு எங்கன்னா நடுப்பக்கத்துல படிச்சுட்டு வந்து கேட்குறீங்க. என் வாயில் நான் சொல்லவே இல்லை. இல்லை சார். அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க. நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன். ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வாயில சொல்லலை இல்லையா? சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க. அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன். கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன். அதெல்லாம் இல்லை சார். கதாநாயகனுக்கான போஷனே நடக்கல. எப்படி அவர் கூட கதாநாயகன் நடிச்சிருக்க முடியும்? அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார். மஞ்சள் வீரன் தான் சார். சார் உங்களுக்கு ஒன்று சொல்ல கேட்டுங்க. கம்பெனி என் கம்பெனி. நான் ஏற்கனவே படம் பண்ணுவேன். தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி. என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதாவது டைட்டில் பிரச்சனை வராது சார். என் பேர்ல தான் இருக்கு சார் டைட்டில். நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர், ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர். அது டைட்டில் என் பேர்ல இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் வராது சார். ஒரு பார்ட் முடியறதுக்கே இவ்வளோ பாடுபடுறேன். நான் ஒரு பார்ட் போதும் சார். பட்ஜெட்டுங்களா சார்? சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார். நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார். கூட இருந்து. ஏன்னா எனக்கு இது லைஃப் சார். எனக்கு வேற சினிமா தவிர வேற சிந்தனையே இல்லை சார். ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார். தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் விட்டோம் சார். திருவிக்கா போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்தோம் சார். அதனாலதான் வந்து நீங்க வந்து படத்தை வந்து நிப்பாட்டிட்டு, ஏன்னா பைக் ஓட்டினா கண்டிப்பா வந்து நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அரசாங்கத்துல நீங்க பதில் சொல்லணும். அவர் வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கி நான் ஓட்டிக்கிறேன்றாரு. இப்ப இந்த இடத்துல தமிழ்நாட்டில் நீங்க புஷ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். சினிமாவில் வந்து பைக் ஓட்டல லைசன்ஸ் கொடுத்தா கூட சினிமாவில் ஓட்டலாம் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சினிமாவில் நம்ம என்ன வேணா பண்ணலாம் சார். ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து பைக் ஓட்டுறது தான் பிடிக்கும்.
ஆமா சார். சோ அவங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே சார். சோ அதனால வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து இவர் கடன் போட்ட பிரச்சனை ஆயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்க டோட்டலா இல்லை சார், பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் செப்டம்பர்ல தான் கேன்சல் பண்ணாங்க. அதையே நான் வந்து இப்போ வந்து இவரை படத்துல இருந்து நீக்கிறேன். அப்பெல்லாம் நீக்கி இருக்கணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். உங்க பிரிவுக்கு அவங்க சாதனை போய் ஒரு காரணமா சார்? இது போல கேள்விக்கு பதில் சொன்னா தண்ணி குடிச்சு தான் வரணும். என்னங்க சார்? காரணமா சார் உங்க பிரிவுக்கு? அதெல்லாம் கிடையாது சார். அவங்கள யாருன்னே தெரியாது சார். அவங்கள யாருன்னு தெரியாது. அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை சார். சார் இந்த முடிவு வந்து நீங்களே எடுத்தீங்களா? ப்ரொடக்ஷன் சைடு என்ன சொல்றாங்க? ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார், என்னோட பார்ட்னரு, அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு சார். என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு சார். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார். நான் மஞ்சள் வீரனா சார்? மஞ்சள் வீரன் ஒன்றும் பெரிய ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார். படம் ரிலீஸ் ஆனால் தான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது. அதுதான் சார். இன்னும் ஹீரோ பொசிஷன் ஒன்றும் வரல. எங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. ஹீரோ பொசிஷன் தவிர மொத்த பொசிஷன் எடுத்துட்டேன். இப்போ யார் ஹீரோவோ அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான், உள்ள ஒட்டிக்க வேண்டியதான். ஒன்றும் லாஸே கிடையாது சார். கேளுங்க சார். இல்ல சார், என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணது. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும் போது தம்பி வேடிக்கை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க வாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணது சார். ஆமா சார். ஆமா சார். என்னன்னா சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும். நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்த நியூ லுக் வெளியிடுறேன். அதுல எல்லா ஆர்டிஸ்டும் வராங்க. அப்ப தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுற முடியாது சார். யாருக்கு சார்? இல்ல நேரம் ரொம்ப ஒன்னா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார். நேரம் அமையல. ஒன்னா தொடர்ந்து பயணிக்கிற நேரம். என்னங்க சார்? அதெல்லாம் கிடையாது சார். அது போல இதுவே கிடையாது சார். தம்பிட்ட அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாப்ல. ஆமா ஆமா. மஞ்சள் வீரர்கள் நடிக்கிற ஹீரோவா இன்னொரு டிடிஎஃப் கொண்டாடுங்கன்னு சொல்லுவேன். அது போல நான் எதுவும் கேள்விப்படலையே சார். அந்த டீச்சர் பாசம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்க மேல வந்து ஒரு கார்பனேஷனோட வந்து அடிக்க வந்தாங்க, பிரச்சனை பண்ண வந்தாங்க ஒரு விஷயம். நீங்களும் ஏதோ ஒரு பத்திரிகையில நடுப்பக்கத்தை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஒரு நாள் கூட நடிக்கலன்ற. நான் அப்புறம் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க? தம்பி இதுல ஒரு நாள் கூட தம்பி போர்ஷன் எடுக்கல. வந்து அவர் வந்து ஃபேஸ்புக்ல அவர் ட்விட்டர்ல போடுறது எல்லாமே பொய்யாது. பொய்யெல்லாம் கிடையாது சார். அவர் இன்னொரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை பத்தி இருக்கலாம் சார். இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி. ஆமா சார். அது எப்படி சார் வந்து உறவுன்றது அப்படியே பலப்படும் சார். கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் வாசனே. என்னைக்கும் தம்பியுடனான உறவு தொடரும். படத்துல பிரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கையில தம்பியா தொடருவாப்ல சார். சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார். சில விஷயங்கள் சொல்ல முடியல சார். இல்ல சார், தம்பி வந்து மத்தவங்க ஹேண்டில் பண்ண முடியும். அவர் இப்ப அடுத்து 2 படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. என்னையால முடியல அவ்வளவுதான். அதனால என்னையால முடியலனால மத்தவங்களால முடியலன்னு கிடையாது. அவர் கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நான் எதுவும் தம்பிட்ட எது ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரல சார். ஸ்டேட்மெண்ட்லாம் வரல சார். எதுவும் வரல சார். யாருக்கு சார்? புரியல சார். இல்ல சார், என்னன்னா என்னோட படம் வந்து இல்ல அப்படி இல்லை. இது ஒரு வாழ்வில் படம். இந்த படத்தை என் கூட டிராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார். நான் அதனால தான் சார் ரீசன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சார். எது சார்? தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணலாம் சார். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க லேட்டா வந்துட்டீங்க. எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் 2-3 வருடம் கழித்து டைவர்ஸ்ல போய் நிக்குது நான் சொல்லிட்டேன். அப்ப சூஸ் பண்ணது தப்புலாம் கிடையாது. காலப்போக்கில் டிராவலிங்ல கொஞ்சம் இது வருது, இடர்பாடுகள் வருது. சம்பள பிரச்சனை கிடையாது சார். பணத்தால தம்பி கூட பிரச்சனை வந்ததே கிடையாது சார். ஆமா சார். அது வந்து மாறுபடும் சார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விலை இருக்குல்ல சார். அந்த விலை பிரகாரம் தான் பண்ணுவோம் சார். நம்ம
இல்ல சார், தம்பி வந்து பெருந்தன்மையா படம் முடிச்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுங்கன்னு சொன்னாப்ல, பெருந்தன்மையா சொன்னாப்ல சார். எது எது சார் அது நமக்கு தெரியல. நான் அவருக்கு மஞ்சள் வரனை பத்தி கேட்கறாரு, நீங்க கான்செப்ட் இங்க செலுத்துங்க, உங்களுக்கு பை சொல்றதவே நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன் சார். பாசிட்டிவா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலே வெற்றி சார். ஒரே விஷயம் சார், பாசிட்டிவா தைரியமா முன்னாடி கால் எடுத்து வைக்கதான் சார் முதலீடு. பணம் ரெண்டாவது சார், கால் எடுத்து வச்சாலே ஜெயிச்சிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன், என்னை வெளிச்சம் போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார். என்னங்க சார்? இல்ல சார், வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு. அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். யாருன்றது அக்டோபர் 15 இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு. உங்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் சார். கண்டிப்பா வருகின்ற அக்டோபர் 15 மஞ்சள் விரம் படத்தின் புதிய கதாநாயகனை இதே இடத்துல நான் அறிமுகப்படுத்துவோம் சார். விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன்